ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரன் அருளை போற்றி. 12 ராசி நேயர்களுக்கு வணக்கம். மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீன ராசி நேயர்களுக்கு மார்ச் 31 எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மார்ச் 31 யாருக்கு யோகம் இருக்குது, இன்று யார் கோடீஸ்வரன், யாருக்கு லட்சங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அதாவது கோடிகள் தினமும் சிலருக்கு கிடச்சிட்டு தான் இருக்குது. அவங்க ஜனன ஜாதகத்தின் அடிப்படையிலும் கோச்சார நிலைகளின் அடிப்படையிலும் கிடைக்குது. ஜனன ஜாதகமும் கோச்சார கிரகங்களும் நல்ல நிலைமையில் ஒன்று சேரும்போது ஒரு மனிதனுக்கு நன்மை நடக்கு. அந்த நன்மை குடும்ப சந்தோஷமாக இருக்கலாம், உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றமாக இருக்கலாம், தொழில் வியாபாரத்தில் ஒரு ஏற்றமாக இருக்கலாம், பணப்புழக்கம் அதிகமாகலாம், வர வேண்டிய பணம் வசூலாகலாம், கொடுத்த இடத்துல பணம் திருப்பி கிடைக்கலாம். ஏதோ ஒரு வகையில் ஒரு மனிதன் சந்தோஷப்படுவான். அது பணமாகவோ, பொருளாகவோ, இடமாகவோ, மனையாகவோ, வண்டியாகவோ, வீடு, மனை, வாகனமாக இருக்கலாம். ரைட் நேயர்களே, மார்ச் 31 பங்குனி 17 செவ்வாய்க்கிழமை எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டோம்னா திதி சதுர்திசி திதி தான் இருக்குது. சரியா? சதுர்தசி திசி காலையில் 7:48 ஆரம்பிச்சிருது. ஸோ பகல் முழுக்க சதுர்தசி தான் திதி. நட்சத்திரம் பூர நட்சத்திரம் சாயந்தரம் 3:57 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பின்னாடி உத்திர நட்சத்திரம். ஸோ பூர நட்சத்திரத்தை எடுத்துக்கலாம். பூர நட்சத்திரம் தான் மார்ச் 31 இருக்குது, செவ்வாய்க்கிழமை. ஓகே நேயர்களே, இதுதான் பஞ்சாங்க அமைப்பு. இப்போ 27 நட்சத்திரம் இருக்குது. ஜென்ம நட்சத்திரங்கள் 27. 27 கொடீஸ்வர யோகம் உள்ள நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 12 நட்சத்திரம் வருது. அதை வருஷப்படுத்துகிறேன். அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட தேவதை, அதிர்ஷ்ட நம்பர், அதாவது லக்கி நம்பர், அதிர்ஷ்ட கலர், மற்ற தகவலை சொல்கிறேன். அதுபோக மற்ற நட்சத்திரத்துக்கும் சொல்கிறேன், ராசிகளுக்கும் சொல்கிறேன். பொறுமையாக பாருங்கள். சரியா நேயர்களே? எது சந்தேகம் இருந்துச்சா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்கள் பிரச்சனை எதாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா அதுக்கு உண்டான பரிகார வழிபாடு சொல்லுவோம். இப்போ மார்ச் 31 யோகமுள்ள நட்சத்திரங்கள், பேரதிர்ஷ்டமுள்ள நட்சத்திரங்கள், சூப்பர் ஸ்டார் வேல்யூ உள்ள நட்சத்திரங்கள் அப்படி பார்த்தோம்னா அசுபதி, மகம், மூலம். அடுத்து ரோகிணி, அஸ்தம், திருவோணம், மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், திருவாதிரை, சுவாதி, சதயம். இந்த 12 நட்சத்திரத்துக்கும் பேரதிர்ஷ்டமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். அசுபதி, மகம், மூலம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம், மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், திருவாதிரை, சுவாதி, சதயம். இந்த 12 நட்சத்திரத்துக்கும் ஒரு நல்ல நாளாக, பொன்னாளாக, திருநாளாக பார்க்கப்படுகிறது. இவங்களுக்கு இப்போ லக்கி நம்பரை சொல்கிறேன். அசுபதி, மகம், மூலம் உங்களுக்கு லக்கி நம்பர் 3ஆம் நம்பர். அதிர்ஷ்ட தேவதை தேவகுரு பிரகஸ்பதியை கும்பிடுங்க, இல்லைனா தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அடுத்து ரோகிணி, அஸ்தம், திருவோணம் நீங்கள் அன்னை ஆதிபராசத்தை வழிபாடு பண்ணுங்கள். அம்மன் வழிபாடு அதிகப்படுத்துங்க. லக்கி நம்பர் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் நீங்கள் பெருமாளை வழிபாடு பண்ணணும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை கலர், லக்கி நம்பர் 5, அதிர்ஷ்ட திசை வடக்கு. திருவாதிரை, சுவாதி, சதயம் அன்னை மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். லக்கி நம்பர் 6, அதிர்ஷ்ட நிறம் ஒயிட், வெள்ளை, அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. இதுதான் இந்த 12 நட்சத்திரத்துக்கு உண்டான முக்கியமான தகவல்கள். இதில் லக்கி நம்பர் மட்டும் மறுபடியும் சொல்கிறேன். அசுபதி, மகம், மூலம் லக்கி நம்பர் 3, ரோகிணி, அஸ்தம், திருவோணம் லக்கி நம்பர் 2, மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் லக்கி நம்பர் 5, திருவாதிரை, சுவாதி, சதயம் லக்கி நம்பர் 6. ஓகே நேயர்களே, இதெல்லாம் முக்கியமான 12 நட்சத்திரத்தை சொல்லியாச்சு. மற்ற நட்சத்திரங்கள்லாம் எப்படி இருக்குன்னு அதை சொல்லிடுறேன். பரணி, பூரம், போராடம் நீங்கள் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் இருப்பீங்க. கொஞ்சம் அசம்பந்தம் இருக்கும். கவனமாக இருங்க. வேலை பார்க்குற இடத்துல எச்சரிக்கையாக இருங்க. வேலையை விட்டு கொடுத்துக்காதீங்க. எந்த வேலையும் மலமலன்னு பாருங்கள். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். அதுபோக கூலி வேலைக்கு போகிறவங்க, கட்டட வேலை பார்க்குறவங்க, சப்கானெட் ஒர்க் செய்கிறவங்க, ஆயில் அண்ட் கேஸில் இருக்கிறவங்க, மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியர் வேலைக்கு பார்க்குறவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு யோகமான நாளாக பார்க்கப்படுகிறது. கடமட்ட ஊழியர்கள் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்குது. கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். விநாயகரோட மந்திரத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்ட கலர் இளம் சிவப்பு. சரியா? ஓரளவு ஆன்மீக பணியில் இருங்க. தெய்வத்தினால வழிபாடு பண்ணுங்கள். பூஜை புனஸ்காரம் பண்ணுங்கள். ஆன்மீக சம்மந்தப்பட்ட தகவல் கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம். சரியா? பிறர் விஷயத்தை தலையிட வேண்டாம். தான் உண்டு வேலை ஒன்றுருங்க. பெண்கள் விஷயத்தை தலையிட வேண்டாம். ஆண்கள் பெண்கள் விஷயத்திலும், பெண்கள் ஆண்கள் விஷயத்திலும் தலையிட வேண்டாம். வேலை பார்க்குற இடத்துலையும் பிறர் விஷயத்தை தலையிடாதீங்க, குழப்பம் வரும். அதனால் இறை வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்தினீங்கன்னா ஒரு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அடுத்து புனர்பூஷம், விசாகம், பூரட்டாதி. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஒரு ஞாபகம் மருதி இருக்கும். பொருளை அங்கே வச்சு திருடுவீங்க. திருடருடைய சகவாசம் இருக்கும். நல்லவங்க கெட்டவங்க பார்த்து பழங்க. சிலவருடைய சகவாசம் இருக்கும். உங்கள் ரகசியங்களை யார்கிட்டையும் சொல்லாதீங்க.
சரியா உறவு முறையை கரெக்டாக பார்த்துக்கோங்க. வெளிப்படையாக இருக்காதீங்க. யார்கிட்டையும் உங்கள் விஷயத்தை படக்குன்னு சொல்லிடாதீங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உணர்ச்சிவசப்பட்ட நிலையில் இருப்பீங்க. மறைபொருள் இருக்கும், பொருட்களை வந்து மறைஞ்சி வச்சுருவீங்க. கவனமாக இருக்கணும். தேவி ஸ்ரீ கருமாரியம்மனை வழிபாடு பண்ணுங்கள். கலர் வந்து கருப்பு கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. கருப்பு கலர் ஷேடிங் வர மாதிரி ட்ரெஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதிர்ஷ்ட கலராக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. பூசம், அனுசம், உத்திரட்டாதி முயற்சி வெற்றியாகும். தகப்பன் வழி ஆதரவு இருக்கும். அரசாங்க விஷயங்கள் நல்லா இருக்கும். இருப்பினும் உடம்புல உஷ்ணம் இருக்கும். தலைவலி, ஜுரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருங்க. உஷ்ண சம்மந்தப்பட்ட சாப்பாடை சாப்பிடாதீங்க. சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் வந்து ஆரஞ்சு, கோல்டன் கலரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். தங்க நிறத்தை, பொன்னிறத்தை யூஸ் பண்ணலாம். அடுத்து ஆயில்யம் கேட்ட ரேவதி. ஆயில்யம் கேட்ட ரேவதி வந்து கொஞ்சம் உணர்ச்சிவசப்படுவீங்க. சகோதர வழியில் சில பிரச்சனைகள் இருக்கும். குடும்பத்தில் எல்லாத்தையும் அனுசரித்து போங்க. கொஞ்சம் ரத்த சம்மந்தப்பட்ட பிணியில் இருக்கிறவங்க கொஞ்சம் உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. பதட்டப்படாமல் டென்ஷன் இல்லாமல் இருங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். கந்தசஷ்டி கோஷம் படிங்க. மிகச்சிறப்பாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுறதுனால மிகச்சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட நிறம் வந்து சிகப்பு. ஓகே நேர்களே, இப்போ வந்து நட்சத்திரத்துக்கு வந்து ஓரளவு சொல்லியாச்சு. சரியா? 12 நட்சத்திரத்துக்கு யோகமாக இருக்கும். மற்ற 15 நட்சத்திரத்துக்கு வந்து எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை தீரும். சரியா? பிரச்சனை தீரும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இப்போ ராசிகளுக்கு பார்ப்போம். மேச ராசிக்கு எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோன்னா, மேச ராசிக்கு வந்து ஒரு பேர் புகழோடு இருப்பீங்க. 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். 4 கூடியவன் 5ஆம் இடத்துல, 2 7 கூடியவன் சாரத்தில் போகிறது நல்லதான். குடும்பத்தில் வந்து ஒரு இணக்கம் இருக்கும், இன்டகிரேஷன் இருக்கும், கணவனுடைய உறவு நல்லா இருக்கும், ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும். சரியா? நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. லாபம் இருக்கும். சரியா? தொழிலில் லாபம் இருக்கும். குறிப்பாக இந்த ஸ்டீல் ஒர்க்கு, ட்ரெஸ் ஒர்க்கு, கட்டட வேலை, ஆயில் அண்ட் கேஸ், இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம். சரியா? மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், வண்டி வாகனம், இது வச்சுக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும். குடும்பத்தில் பிள்ளைகளால் ஒரு பெருமை இருக்கும், இணக்கம் இருக்கும். பிள்ளைகள் உங்கள் மனதிருந்து நடந்துக்கிடுவாங்க. ஸோ மேச ராசிக்கு வந்து ஒரு நல்ல நாளாக தான் பார்க்கப்படுகிறது. ஒரு அந்தஸ்தாக கெத்தாக நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் நல்ல லெவலில் இருப்பீங்க. ஸோ மேச ராசிக்கு வந்து மிகச்சிறப்பாக இருக்குது. அடுத்து வந்து ரிஷபத்துக்கு எப்படி சார் இருக்குது? தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், காரிய வெற்றி இருக்கும். 3ல் வந்து 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். 3 கூடவும் 4ஆம் இடத்துல இருக்கிறார். 3 கூட 4ஆம் இடத்துல இருந்தாருன்னா என்ன அமைப்புனா, கொஞ்சம் காரியம் வந்து உடனே முடியாது. முதல் ரவுண்டில் முடியாது, 3ஆவது ரவுண்டில் தான் முடியும். 6 கூடவன் சாரத்தில் போகிறதுனால கொஞ்சம் வேலை பார்க்குற இடத்துல கவனமாக இருக்கணும். வேலை பார்க்குற இடத்துல வேலை வந்து இழுக்கும், ஜவு முட்டை மாதிரி இழுக்கும், டக்குன்னு முடியாது. ஒரு வேலை தொட்டு இன்னொரு வேலை வரும். கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் தான் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இருப்பினும் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. கொடுத்த வேலையை முடிச்சிடுவீங்க. ஆனால் டயத்துக்கு முடியாது. சரியா? ஒரு சில பேருக்கு ஓட்டி பார்க்குற மாதிரி இருக்கும், நைட்டில் இருந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கூடுதலாக நேரம் ஒதுக்கி பார்க்குற மாதிரி இருக்கும். மற்றபடி உங்களுக்கு வந்து காரியம் நல்லா இருக்கும். சரியா? காரியம் மிகச்சிறப்பாக இருக்கும். காரியம் வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஆலய திருப்பணி, கோயில் வேலைகள், மற்ற வேலைகள்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மனநிறைவு இருக்கும். ஆலய வழிபாடு நல்லாயிருக்கும். பூஜை புனஸ்காரம் பண்ணுங்கள். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ரிஷபராசி நேயர்களுக்கு. அடுத்து மிதுனம் கொஞ்சம் அசந்து போயிடுவீங்க. சரியா? கொஞ்சம் அசந்து சோம்பலாக தான் இருப்பீங்க. 3ஆம் இடத்துல 2 கூடையவன் 3ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால் குடும்பத்தில் வந்து கொஞ்சம் அசதி இருக்கும், பொறுமையின்மை இருக்கும், பொருளாதார தட்டுப்பாடு இருக்கும். பண விஷயத்தில் கவனமாக இருங்க. 5 12 கூடையவன் சாரத்தில் போகிறதுனால குடும்பத்தில் பிள்ளைகளுக்காக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். பிள்ளைகளுக்காக அலைஞ்சு திரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். பிள்ளைகளோட படிப்பு, அவங்களுடைய காரியத்துக்காக எங்கேனாச்சும் நீங்கள் வண்டி வாகனத்தை எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். பெற்றவர்கள் வந்து பிள்ளை விஷயத்துக்காக அலையிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் செலவுகளும் இருக்கும். சுப செலவு தான், பிள்ளைகளுக்காக தான் பண்ணுறோம். இருந்தாலும் ஒரு அலைச்சல் திருச்சல் இருக்கும். அதனால் ஆள் டயர்டாகிடுவீங்க. சரியா நேர்களே? மற்றபடி உங்களுக்கு வந்து ஒரு இது இருக்கும், என்ன சொல்கிறது, ஒரு பேர் போல் அந்தஸ்து இருக்கும். நீங்கள் செஞ்ச காரியத்துக்கு ஒரு ரெகக்னேஷன் இருக்கும். சரியா? கொஞ்சம் டயர்னஸ் ஆனாலுமே ஒரு காரியத்தை நல்லபடியாக முடிச்சிட்டோம் அப்படின்னு மன திருப்தி அடைவீங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. கடகம் வந்து ஓரளவு நல்லா இருப்பீங்க. பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும். பேச்சில் ஒரு இனிமை இருக்கும். குடும்ப நலம் நல்லாயிருக்கும். தாயுடன் அந்த சிநேகம் நல்லாயிருக்கும். லாபம் இருக்கும். சரியா நேர்களே? ராசிநாதன் வந்து 4 12 சாரத்தில் போகிறதுனால இன்டிகிரேஷன் நல்லாயிருக்கும். லாபம் இருக்கும். கட்டட வேலை, பில்டிங் கான்ட்ராக்டர், இவங்களுக்குலாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும். தாயன்பு இருக்கும். கால்நடை வச்சுருக்கிறவங்க, விவசாயம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பான நாளாக பார்க்கப்படுகிறது. ஸோ கடகராசிக்கு வந்து ஒரு உயர்வான நாளாக, நலமான நாளாகவே பார்க்கப்படுகிறது. நன்றாக இருக்கும். சரியா நேர்களே? நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. நன்றாகவும் இருக்கும். அதே நேரத்தில் வந்து எதிர்பாராத சில அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும்.
உடல் ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. சரியா? தேக ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் பார்த்துட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து சிம்மம் வந்து கொஞ்சம் காமாக இருக்கணும். பி காம், அமைதியாக இருக்கணும். அப்படி சொன்ன மாதிரி அமைதியாக இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அமைதியாக எப்படி சார் இருக்க முடியும் அப்படின்னா, 12ஆம் இடத்துல சந்திரன், 12ஆம் இடத்துல 3 10 கூடிய சாரத்தில் போகிறதுனால தொழில் அந்த அளவுக்கு ஏற்றம் இருக்காது. ரொம்ப எஃபெக்ட் போடுவீங்க, ஆனால் காரியம் சக்ஸஸ் ஆகாது. அதனால் கொஞ்சம் பதட்டமாக ஆவீங்க. பதறின காரியம் சிதறும்பாங்க. அதனால் பதட்டப்படாமல் அமர இருந்தீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இன்று இல்லைன்னா நாளைக்கு முடிச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் மனதளவில் உங்களை தயார்படுத்திட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ சிம்மராசினியர்கள் ஒரு நாள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அமைதி காக்க வேண்டும். சரியா? அமைதியான வாழ்க்கை ஆனந்தமான வாழ்க்கை அப்படின்னு சொன்ன மாதிரி அமைதியாக காமாக இருங்க. உங்கள் பக்கம் நியாயம் இருந்தாலுமே கொஞ்சம் அமைதி காத்து இருங்க. பொறுமை உடையார் எல்லாம் உடையார். ஸோ சிம்மராசிக்கு தேவை கணம், பொறுமை. சரியா? பொறுமையாக இருக்கணும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து கன்னிக்கு விரயம் இருக்கும். சரியா? குடும்பத்தில் செலவு இருக்கும். அப்பா வழி செலவு இருக்கும். சரியா? குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் இருக்கும். 12ஆம் இடத்துல 11 கூடியவன் 2 9 கூடியவன் சாரத்தில் போகிறார். 2 9 11 குடும்ப செலவு, தகப்பனாருக்கு செலவு, மூத்த சகோதர வழியில் செலவு இருக்கும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சரியா? நேர்களை வேலை பார்க்குற இடத்துலையும் பெண்கள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும். அதனால் வேலை பார்க்குற இடத்துலையும் ஆண்கள் வந்து பெண்கள் விஷயத்தில் ரொம்ப தலையிடாதீங்க. கவனமாக பார்த்துக்கோங்க. சந்திரன் சூரியன் இணைவு, சந்திரன் சுக்கிரன் இணைவு 12ஆம் இடத்துல இருக்கனால பெண்கள் விஷயத்தில் சில எதிர்பாராத செலவுகள், விரயம், பேச்சுவார்த்தை முத்தி போகிறது, அதனால் சில வாக்குவாதம் இதெல்லாம் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? கன்னிராசினியர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விரயமும் இருக்கும். சரியா? செலவுகளும் இருக்கும். செலவுகள் யாருக்கு சார் இருக்கும் அப்படின்னா, குடும்ப செலவாக இருக்கும். குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு படிப்பு செலவு இருக்கும். அப்பாவுக்கு மருத்துவ செலவு இருக்கும். சரியா? அப்பா வழியில் சில செலவுகள் இருக்கும். அப்பா வழியில் சொந்தக்காரங்க யாராச்சும் கடன் கேட்பாங்க. சித்தப்பா, பெரியப்பா இவங்க யாராச்சும் வந்து கடன் கேட்பாங்க, பணம் கொடுறா அப்படிம்பாங்க. இப்படி சில நிகழ்வுகள்லாம் நடக்கும். அடுத்து வந்து துலாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும். 11ஆம் இடத்துல சந்திரன் 10 கூடியவன் 11ஆம் இடத்துல இருக்கனால தொழில் நல்லாயிருக்கும். தொழிலில் நல்ல லாபம் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும். வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள், ஏற்றுமதி இறக்குமதி வேலைகள்லாம் நல்லாயிருக்கும். இருப்பினும் நீங்கள் வந்து டக்குன்னு நடக்காது. பஸ்ஸுக்கு காத்திருக்கிற மாதிரி கொஞ்சம் காத்திருக்கணும். சரியா? கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பொறுமை முக்கியம். சரியா? கொஞ்சம் அமர இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பொறுத்தவங்க பொறுக்கணும் சொன்ன மாதிரி துலாம் ராசினியர்கள் கொஞ்சம் பொறுக்கணும். நல்லாயிருக்கும். மற்றபடி சிறப்பாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? எதிர்பாராத அதிர்ஷ்டம் வர்றதுக்கு நல்ல ஒரு நாளாகவே பார்க்கப்படுகிறது. பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குறிப்பாக பெண் பிள்ளைகள் விஷயத்தில் பெருமைப்படுவீங்க. சரியா நேர்களே? பெண் பிள்ளை விஷயத்தில் பெருமைப்படுவீங்க. ஒரு நல்ல நாளாக தான் பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து விருச்சிகத்துக்கு வந்து தொழில் நல்லாயிருக்கும். கணவன் மணி கூட்டு தொழில், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அலைச்சல் ஆதாயத்தோடு உங்களுக்கு வந்து தொழிலில் வந்து ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஏன்னா 9 கூடியவன் வந்து 7 12 கூடியவன் சாரத்தில் 10ஆம் இடத்துல போகிறாரு. 9 7 12 10 இதில் வந்து என்ன அலைச்சல் இருக்க தான் செய்யும். சரியா? அலைச்சலோட ஆதாயம் இருக்கும். எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு வருமானமும் இருக்கும். ஒரு நல் மதிப்பும் இருக்கும். பேரும் புகழும் இருக்கும். பிறரோட ஆதரவும் இருக்கும். பிறர் ஆதரவால் நல்லா சக்ஸஸ் ஆவீங்க. சரியா? கூட்டு உறவே நாட்டு உறவு சொல்லும் போது டீம் ஒர்க், அசோசியேஷன், இப்படி ஒரு ஒருங்கிணைப்பு குழுவில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா? எப்படி சொல்கிறது, சேர்ந்து இருப்பீங்க. 10 கை தட்டினா தான் ஓசை கிடைக்கும் சொல்கிற மாதிரி ஒரு கூட்டத்தில் சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணி நல்ல பேர் எடுப்பீங்க. விருச்சிக ராசிக்கு சிறப்பாக தான் இருக்குது. கர்மசானம் வழிபடுது. சரியா? கர்மம் நல்லாயிருக்கும். அரசாங்க தொடர்பில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து தனுசுக்கு நல்லா இருக்குங்க. தனுசுக்கு வந்து பாக்கியஸ்தானம் வலுப்படுது. 6 11 கூடியவன் வந்து 8 கூடியவன் சாரத்தில் இருக்கிறதுனால எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்கும். உத்தியோகம் பண்ணுறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து மேலதிகாரியுடைய அனுசரை வேணும். மேலதிகாரி என்ன சொன்னாங்களோ சரின்னு கேட்டுட்டு போங்க. மற்றபடி எதிர்பாராத லாபம் இருக்கும். திடீர் பண வரவு இருக்கும். எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, அந்த இடத்துலேருந்து பணம் வரும். கொடுத்த பணம் திரும்பி வரலாம். இல்லைன்னா வெளிநாடு வெளிமாநிலத்திலேருந்து யாராச்சும் உங்களுக்கு வேண்டியவர்கள், உங்கள் பிள்ளைகள் வேலை பார்த்து பணத்தை அனுப்பிவிடலாம். ஏதோ ஒரு சோர்ஸ் உங்களுக்கு திடீர்னு கிடைக்கும். அதனால் மன சந்தோஷமாக இருக்கும். ஓரளவு உழைப்பால் உயர்வீங்க. உழைப்பு கற்ற ஊதியத்துக்கற்ற உயர்வு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கும் சில பேருக்கு சில நிபந்தனைக்கு உட்பட்ட பலன் இருக்கும். இருப்பினும் உத்தியோகத்தில் வந்து வாக்குவாதம் பண்ணாதீங்க. சரின்னு போயிடுங்க. யார் என்ன சொன்னாலும் சரின்னு போயிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மகரம் சந்திராஷ்டமம் நடக்கு. மகரத்துக்கு சந்திராஷ்டமம், பொறுமை இக்கணம் தேவை. மகர ராசினியர்கள் மார்ச் 31 ஏப்ரல் 1 2 நாளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். சந்திரன் 8ஆம் இடத்துல சுக்கிரன் கூட சேர்ந்து இருக்கிறாரு. 5 10 கூடியவன் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. சரியா? 7 கூடியவன் கூட சேர்ந்து இருக்கிறனால குடும்பத்தில் மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் சில பிரச்சனைகள் வரும். செய்கிற காரியத்தில் தடங்கள் இருக்கும். கவனமாக இருக்கணும். திட்டம் போட்டு வாழுங்க.
திருவோண நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் பரிபூர்ணமாக இருக்குது. சரியா? திருவோணத்துக்கும் இருக்குது, அவிட்டத்துக்கும் இருக்குது. கவனமாக இருக்கணும். சரியா? திருவோண நட்சத்திரத்துக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மனச்சிதறல் இருக்கும், மன கிளேசம் இருக்கும், மன உணர்ச்சி வசப்படுவீங்க. டென்ஷன் ஆகாமல் இருந்தீங்கன்னா பாதி வெற்றி. இருப்பினும் 2ஆம் இடம் சுபத்தொடர்பில் இருக்கிறதுனால வருமானம் இருக்கும். குடும்பத்தில் பணத்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது. பண வரவு நல்லாயிருக்கும். இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் மனத்தையும் உடலையும் பார்த்துக்கணும். சரியா? சந்திராஷ்டமங்கிறது என்னென்னா தனி மனிதனுக்கு மனம் உடல் சார்ந்த விஷயங்களில் ஆசிலேஷன் இருக்கும். கவனமாக இருக்கணும். மகர ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இறை வழிபாடை அதிகப்படுத்திக்கோங்க. அடுத்து கும்பத்துக்கு நல்லா தாங்க இருக்குது. கும்பத்துக்கு நல்லா இருப்பீங்க, மிகச்சிறப்பாக இருப்பீங்க, நல்லா தான் இருக்குது. சரியா? எனக்கும் நல்லா இருக்கும். தாய் தாய்ப்பான வழியில் ஆதரவு இருக்கும். சுகப்படுவீர்கள், நல்லா இருக்கும். கோயிலோடத்துக்கு போயிட்டு வருவீங்க. இதுலேயுமே நல்ல ஒரு ஆர்வமாக நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. கும்பராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி உறவு, இணக்கம், கூட்டு தொழில், பங்கு சந்தை எல்லாமே நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. உத்தியோகஸ்தர்களுக்கும் நல்லா இருக்கும். உத்தியோகமன்ற இடத்திலும் நல்லா கலகலப்பாக எல்லாத்துக்கிட்டையும் இணக்கமாக போவீங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குடும்பத்திலே ஒரு இணக்கம் இருக்கும். ஸோ கும்பராசிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரியா? அடுத்தடுத்து என்ன காரியம் பண்ணலாம் அப்படின்னு வேறு லெவலுக்கு போவீங்க, வேறு லெவலுக்கு ரீச் ஆவீங்க. கும்பராசி நேயர்களுக்கு மிகச்சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது. அடுத்து மீனம் எப்படின்னா நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திரன் 6ல் இருக்கிறார். 6ல் சந்திரன் கோச்சாரத்தில் இருக்கலாம். உத்தியோகம் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். பட்டாசு காட்டுவீங்க. குறிப்பாக உத்தியோகத்து போகிற பெண்களுக்கு நல்லாயிருக்கும். உத்தியோகத்தில் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ், உங்களுடைய திறமை பளிச்சிடும். 4 பேர் மெச்சிக்கிடுவாங்க. மேலேயோட பாராட்டு கிடைக்கும். நல்லாயிருக்கும். சரியா? நேரில் தூர தொடர்புகள் நல்லாயிருக்கும். கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லாயிருக்கும். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டு வெளிமான தொடர்பில் இருக்குன்னு நல்லாயிருக்கும். இப்போ இங்கேருந்து வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் மீனராசிக்காரங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். உடன் பிறந்த இளைய சகோதரி தங்கச்சி விஷயத்தில் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும். அவங்க செயல்பாடுகள் திருப்தியை தரும். மீனராசிக்கு நல்ல ஒரு காரிய அனுகூலமான நாளாக தான் பார்க்கப்படுகிறது. கடன் பிரச்சனையெல்லாம் கட்டுக்குள்ளே இருக்கும். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. மீனராசிக்கு ஒரு வரவுள்ள நாளாக, ஆதாயமுள்ள நாளாகவே பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, நான் கொஞ்சம் சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறேன். நிறைய சொல்ல வேண்டாம், ஏன்னா ஒரு நாள் தானே, அதனால் சுருக்கமாக முடிச்சிட்டேன். இந்த வீடியோ பதிவில் நட்சத்திரத்துக்கும் சொல்லியிருக்கிறேன், ராசிக்கும் சொல்லியிருக்கிறேன். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் 12 ராசி நேயர்களுக்கும் மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகர, கும்ப, மீன ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வள நலன்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்கலுடன் நீடியோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.